வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினா தொகுப்பு ஷர்மிளா தொகுப்பு 1. கல் கூட்டல் தீது சேர்த்து எழுதினால் கிடைப்பது எது? கஹ்ரீது. கல் கூட்டல் தீது சேர்த்து எழுதினால் கிடைப்பது எது? கஹ்ரீது. வினாயன் 2. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் யார்? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் செய்தல் வேண்டும் என்று பாடியவர் யார்? மகாகவி பாரதியார். வினாயன் 3. வினாயன் 3. ஆர்கலி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆர்கலி என்ற சொல்லின் பொருள் என்ன? வெள்ளம் அல்லது வெள்ளம் கடல். வெள்ளம் கடல். 4வது வினா. பாக்டீரியா பற்றிய படிப்பின் பெயர் என்ன? பாக்டீரியாவை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் என்ன? விடை பாக்டீரியாலஜி. பாக்டீரியாலஜி. வினாயன் 5. வினாயன் 5. வித்யாபியாசம் என்ற பழங்கால பாடசாலை தமிழ்ச்சொல்லின் பொருள் என்ன? வித்யாபியாசம் என்ற பழங்கால பாடசாலை சொல்லின் தமிழ் பொருள் என்ன? விடை கல்வி பயிற்சி. விடை கல்வி பயிற்சி. வினாயன் 6. நெஃப்ரான்கள் எவ்வளவு இரத்தத்தை வடிகட்டுகின்றன? நெஃப்ரான்கள் எவ்வளவு இரத்தத்தை வடிகட்டுகின்றன? விடை 1700 முதல் 1800 லிட்டர். 1700 முதல் 1800 லிட்டர். வினாயன் 6. ஏபி இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? ஏபி இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? 1902ஆம் ஆண்டு கார்லைல் ஸ்டீனரின் மாணவர்களான ஆல்ஃபிரட் டகாஸ்டிலோ, ஸ்டார்லி ஆகிய இருவரும் கண்டறிந்தனர். வினாயன் 7. ருப்பியா என்ற சொல்லின் என்றால் என்ன? ருப்பியா என்றால் என்ன? விடை வெள்ளி நாணயம். விடை வெள்ளி நாணயம். வினாயன் 8. சணல் உற்பத்தியில் உலகில் இந்தியா பெறும் இடம் எது? சணல் உற்பத்தியில் உலகில் இந்தியா பெறும் இடம் எது? விடை முதலிடம். விடை முதலிடம். இயற்கை நிகழ்வுகள் இயற்கை மாற்ற நிகழ்வுகள் யாருடைய பரிணாம கோட்பாடுகளாகும்? கோட்பாடுகளை விளக்குகின்றன. இயற்கை மாற்ற நிகழ்வுகள் நிகழ்வு பரிணாம கோட்பாடுகள் யாருடைய பரிணாம கோட்பாடுகளை விளக்குகின்றன? இயற்கை மாற்ற நிகழ்வுகளை யாருடைய பரிணாம கோட்பாடுகள் விளக்குகின்றன? விடை லாமார்க் மற்றும் டார்வின். லாமார்க் மற்றும் டார்வின். நன்றி நண்பர்களே. அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினா தொகுப்பு ஷர்மிளா